கைஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். வெல்கம் டு விகே கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சிக்கன் கன் மார்க்கெட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 இன்றைக்கி இது பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணினாரு, ஃப்ரீ ஃபயர் ப்ரோ எனக்கு கிராண்டி 3 போடு ப்ரோ அப்படி கமெண்ட் பண்ணிட்டாரு. வெரி என்ன மன்னிச்சிரு ப்ரோ, வெரி சாரி. நீ இந்த வீடியோ பார்த்துருந்தா வெரி சாரி, மன்னிச்சிரு ப்ரோ. ஏன்னா என்னால் சரியாக அப்லோட்டே பண்ண முடியல. என்னாச்சுன்னா நான் 10 வாட்டிக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டியே நான் தோற்றுட்டேன். கிராண்டி 3ல் நிறைய வாட்டி தோற்றுட்டே இருந்தேன். அது எனக்கு ஒரு மாதிரி சோகமாக இதாகிடுச்சு. சோகமாகவே ஆகிட்டேன். அப்புறம் திருப்பி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சு, நம்ம எப்படியாவது வீடியோ எடுத்து போடலாம் போட்டேன். அடிச்சுட்டே இருக்குங்க. கிராணி மொட்டையும் செண்டினா இப்படி அடிச்சுட்டே இருந்தது. ஏன்னா சரியாக 10 வாட்டி நான் தோற்றுட்டேன். இதில் சரியாக காண்டாகிடுச்சு. ஒரு பக்கம் அதை லைட்டாக அழுதுட்டேன். ஏன்னா எத்தனை வாட்டி நீனே சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு பொருட்கள் எடுத்துகிட்டு வச்சிட்டேன். ஆனால் அடி வாங்கிட்டு செத்துட்டேன். இப்படியே போயிட்டே இருந்தது. இந்த செம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். டென்ஷனில் இருந்தால் நேற்று தான் கமெண்ட் பண்ணிட்டாரு. ப்ரோ கமெண்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரோ ஃப்ரீ ஃபயர் ப்ரோ தப்பாக சொல்ல ப்ரோ, ஒன்று சொல்லு. சிக்கன் கன் போட்டு ஏதாவது சிக்கன் கன்னில் போட்டு எதாவது நான் என்ன வேணால் கேள்வி நான் அப்லோட் பண்ணுறேன். அது பட்டு கிராணி மொட்டையாக இருப்பான், கிராணி மொட்டை இருப்பான். அப்புறம் செண்டி அந்த கேம் பட்டு கேட்டுறேன் ப்ரோ. எனக்கு சாரி ப்ரோ, எனக்கு வெரி மன்னிச்சிருப்போம். நான் தெரியாமல் அது தோற்றுட்டே இருந்ததுனால என்ன விளாடவே முடியல. அது சத்தியமாக நான் விளாடவே முடியல. ஏதாவது சத்தியமாக 10 வாட்டிக்கு மேலே தோற்றுட்டேன். எத்தனை வாட்டி விளாடி கஷ்டப்பட்டு தெரியுமா? அதனால மன்னிச்சிருங்க. நான் கிராண்ட் 3 அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ணு ப்ரோ. நான் எப்படியாவது ட்ரெயினிங் எடுத்துகிட்டு உனக்கு அப்லோட் பண்ணி ஆக போகிறோம். நீ சப்ஸ்கிரைபர் ஆச்சு, கண்டிப்பாக ஏதாவது ட்ரெயினிங் எடுத்து எப்படியாவது உனக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ப்ரோ. கொஞ்சம் மாதம் மட்டும் வெயிட் பண்ணு ப்ரோ. எப்படியாவது அப்லோட் பண்ணிடுறேன். எப்படியாவது உனக்கு கையில் வீடியோ வந்துருப்போம். கொஞ்சம் மாதம் மட்டும் போகிறதுக்கு போகிறேன்னா விளாடவே முடியல ப்ரோ. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா கொஞ்ச நாள் பட்டு போகிறதுக்கு ப்ரோ. சிக்கன் கன்னில் என்ன வேணால் கேளு ப்ரோ. சிக்கன் கன்னில் போலீஸாக இருக்கணும், அது இந்த மிலிட்ரியாக இருக்கணும், இது என்ன வேணால் கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. நான் கண்டிப்பாக சிக்கன் கன்னில் என்ன வேணால் பண்ணுறேன். உங்களுக்காக சப்ஸ்கிரைபருக்காக உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் ப்ரோ போட்டு இல்லை, நீங்கள் தான் அவங்க ஃப்ரீ ஃபயர் ப்ரோனா சரி. அவன் எவ்வளோ பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை மெயினாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாங்க. இன்னும் கொஞ்சம் தான் நம்ம வியூஸ் அடிக்கிறதுக்கு. இன்னும் 1,00,000 நம்ம 1,70,000 வியூஸ் அடிக்க போகிறோம். அதுக்கு நிறைய பேர் பாருங்கள். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். 200 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம ஒரு இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் 200 சப்ஸ்கிரைபர் வாங்க. நான் ஒரு சேனல் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன். லவ்லி பாஸ்ன்னு வச்சுருக்கேன் சேனலு. அது இப்போ வரைக்கும் நான் பேர் பட்டா வச்சுருக்கேன். ஆனால் எந்த இதையும் வீடியோ எதுவும் போடல. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இதான் நம்ம லாக்கு. ஐயோ, நம்ம கீ எடுக்க மாட்டான். நம்ம கீ எடுத்துகிட்டு வந்துட்டான். ஓகே, இந்த கீயை நம்ம எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி வந்தால் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, எத்தாச்சு. இப்போ இது திறந்தாச்சு. இப்போ இந்த பூட்டை எடுத்து இந்த சைடில் போட்டுருவோம். நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் கடையை ஓப்பன் பண்ணிடுறேன்னா இங்கே பாருங்க, ஏற்கனவே ஷாப்பு ஏறி வச்சிட்டேன். இப்போ டோரை ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான். இப்போ எல்லா பொருட்களும் இருக்குது. நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக எல்லா பொருட்களும் அடுக்கி வச்சுட்டு தான் போனேன். பார்ட் 2 செக் பண்ணி, ஏன்னா பார்ட் 2ல் போய் என் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும் பார்ட் 2 இதுன்னு. ஓகே, இப்போ நான் கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வருவாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவான். என்ன இவ்வாறு வெயிட் பண்ணி ஆளே காணோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவான். லைட்டாக கூங்கிட்டோமா? ஓகே, கஸ்டமர் ஐயோ கடையில் இருக்க பொருட்களை ஆட்டை போட்டு போட்டீங்க. யாருக்கெல்லாம் இத்தனை பேர் இருக்கீங்க? அதெல்லாம் பாவி கொஞ்சம் கூட கூங்கலையாடா, அத்தனை பேர் வந்துட்டீங்க. நம்ம கடையில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் லாஸ்ட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு பொருட்கள் வாங்க மாட்டுறாங்க. சாக்லேட்ஸு, தண்ணி இதெல்லாம் வாங்க மாட்டுறாங்க. மெயினாக காய்கறி இந்த மாதிரி சாப்பாடுஸ்லாம் வாங்குறாங்க. சாஸு இந்த மாதிரி மெடிக்கேட்ஸு இந்த மாதிரி நிறைய வாங்குறாங்க. தண்ணி சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்க மாட்டுறாங்க. கேக்கும் வாங்க மாட்டுறாங்க. அதனால் நம்ம கம்மி பண்ணிட வேண்டாம். ஓகே, இங்கே டைம் ஓடி இருக்கு போல். ஓகே, இப்போ 10 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, அவங்க எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. நம்ம பெட்ரோல் ஒன்று ஆர்டர் பண்ணோம். அப்புறம் நம்ம இன்னொன்று சொல்ல மாட்டேன். நம்ம இங்கே ஒரு செவரு இருந்தது பார்த்தீங்களா? இந்த செவரு நம்ம எடுத்தாச்சு. என்னடா சொல்கிறேன், நேற்று பார்ட் 2ல் ஒரு செவரு இருந்தது. இங்கே காண சொன்னீங்க. ஆமாம் கைஸ்,
நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறோம். அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஷாப்பு. இங்கே ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு பில் கவுண்டர் வைக்க போகிறோம். பில் கவுண்டர் வச்சு அவங்கள இது பண்ண போகிறோம். அவங்க பில் கவுண்டருக்கு எவ்வளோ காசு வருது தெரில. பில் கவுண்டர்னால் என்ன சொல்கிறேன் புரியல. எனக்கு பில் கவுண்டர்னால் புரியல அப்படி கேட்டோன்னா ஒரு ஆளை வச்சு பே பண்ண போகிறோம். அதான் இப்போ நம்ம இருக்குன்னா வைங்க, இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் பே பண்ணோம்ல, எல்லாத்துக்கும் பில் போடணும்ல, அது மாதிரி இன்னொரு ஆட்கள் வச்சு பில் போடாமல் இருக்கு. அதனால் நம்ம வண்டியில் ஆள் தேடுவோம். ஆள் யாராக இருக்காங்களா பார்ப்போம். இல்லை வேணாம், ஆரம்பிக்கல, ஷாப் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே நம்ம இது பண்ணியிருக்கேன். நான் மறந்துட்டேன் பாருங்க. ஓகே, 10 மணிக்கு பாடி கார்டு வரல. வந்துட்டாரு பாடி கார்டு. நில்லுங்க கொஞ்சம். மேலே ஒரு பையன் மேலே ஏறி இருக்கேன் சார், கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணுங்க சார். ஓகே போ. குட்டி பையா, பூச்சாண்டி வந்திருக்கேன், ஒழுங்க இறங்க. என்ன பூச்சாண்டியா? இறங்கிற, அம்மா கூட இருக்கிறேன். எப்படி? சூப்பர்ண்ணா, நீ வேற லெவல்ண்ணா. சரி நீங்கள் நில்றா, யாராவது நான் எடுத்துட்டா, ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் கூப்பிட்றேன். ஓகே போ. ஓகே, நம்ம வந்து கவுண்டர்லாம் ஆள் வைக்கணும். பட் நான் கட் பண்ணி வைக்கிறேன். பில் போட்டு அதுக்கு வாரம் ஆகும், அதனால கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஒவ்வொரு எப்படியோ காசு சம்பாதிச்சு இன்றைக்கி 10,000 நமக்கு லாபம். பட் இங்கே பாருங்கள், என்னடா இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டீங்க. இவ்வளோ பொருட்கள் இவ்வளோ சாசுன்றது அம்மட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல். நீங்கள் அவ்வளோ கஸ்டமராக வரலையோ. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 10 பேர், ஒரு 5 பேர் 7 பேர் தான் வந்திருப்பாங்க. அதுக்கு இத்தனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு லாபம் வந்துச்சு 10,000. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இந்த கடை எப்படியா ஓப்பன் பண்ணலாமல் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு இருங்க, நான் வந்து நெட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஆடு போட்டே சாப்பிடிப்பாங்க, அப்புறம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கேன். ஆடு போடுவாங்க, அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஆடு தான் அசிங்கமாக இருக்கும். அதனால நான் வந்து இது பண்ணிடுறேன். நெட் ஆஃப்லாம் ஆட் வராது சிக்கன் கன்னில். அது ரஷ்யன் கேம்னா, ரஷ்யன் கேம்னா நம்ம ஃப்ரெண்ட்லினா, ரஷ்யா ஃப்ரெண்ட்லி தான் நமக்கு. அதனால் ரஷ்யன் கேமும் இருக்குது. ரஷ்யன் கேமு சிக்கன் கன் டைப் பண்ணுங்கள் டோனட்டில் போய்ட்டு, அது வரும். நீங்கள் விளாடி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் இங்கே பொருட்கள் ஆர்டர் பண்ணோம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில பொருட்கள் ஆர்டர் போட வேண்டியதுக்கு ஆர்டர் போட்டுருவோம். 3 hours later. யாராவது களிம்பில் வச்சுட்டு வந்துட்டாங்க போல. காசு எடுத்துகிட்டு வரணும். ஓகே, காசு எடுத்தாச்சு. இது வேறு இதாகிட்டே இருக்கேன். ஓகே, நான் விட்ட போய் கொடுத்துருவோம். தேங்க் சார். காசு எல்லா பொருட்களும் அடுக்கி வச்சுட்டு போ. ஓகே, எல்லா பொருட்களும் இருக்குது. ஷீட்டு இருக்கா வாங்கினேன் கேட்டுங்க. உட்காருக்கு தான் பெட்ரோலு, அந்த இது ஜென்ரேட்டோட இது. ஓகே சார், நீங்கள் போங்க. ஓகே, போயிட்டாரு. இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டில் மேலே ஒன்று வைக்கணும். இது வச்சா தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஓடி இருக்கு. ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணால் கரண்ட்டு போயிருமே. பரவாயில்ல, காலையில் நேரத்தில் லைட்டே போடல, ஒன்றுமே போடலை. வேணா ஆஃப் பண்ணிடுவேன்டா. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட் பண்ணணும். ஆனால் இது செட் பண்ணுறதுக்குலாம் கஷ்டம். சரி, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். 2 hours left. ஒப்பாடி வச்சாச்சுங்க. வைக்கிறக்குள்ள ஸ்பேனரை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சொருகி வச்சாச்சு. அது நிறைய ஓடும். அதுக்கு தான் வாங்கினேன். இப்போ ஆன் பண்ணி விட்டுருந்தா அதுவும் இப்போ ஆன் ஆகிருக்கு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து சில பொருட்கள் தான் வைக்கணும். ஐயோ, நான் பில் கவுண்டர் வாங்கவே இல்லைங்க. அதாவது பில் போடுற மிஷின் வாங்கவே இல்லையே. ஸோ ஓகே, நான் வந்து திருப்பி ஆர்டர் போட்டுருந்தோம். அதுக்கே 2,000 வருமே. நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? ஏற்கனவே 3,000 எவ்வளோ கொடுத்தோம்? ஐயோ, 3,000 கொடுத்தா நிற்கிறேன். 3,000 எவ்வளோ இருக்கும்? மிச்சம் 7,000 இருக்குது. மிச்சம் 7,000 வச்சு ஏதாவது வாங்கலாமா? கேமரா நம்ம ஏற்கனவே ஆர்டர் போட்டாச்சு. கேமரா ஆர்டர் போட்டு மாட்டி வச்சாச்சு. ஏன்னா வர்றாங்க சில பேரில். இங்கே நிறைய பேர் திருட்டு பயிலுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் கேமரா வாங்கி வச்சுருக்கேன். எவனா வந்தாதான் அப்படியே கேமரா வழியாக பார்த்து எனக்கு பிடிச்சிடலாம். ஓகே, நான் வந்து பில் கவுண்டர் போட்டாச்சு. வரும் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து காசு எடுத்து வச்சுப்போம். சோறு யாராவது வந்துட்டாங்க போலையே. எப்படியும் வந்துட்டாங்க போல. சீக்கிரம் வந்துட்டாங்க. ஏங்க சார், உங்களுக்கு இது பில் கவுண்டர் நல்லா தான் சார் இருக்குது. புதுசாக தான் இருக்குது. ஆமாம் சார், இன்றைக்கி தான் இந்த இதில் இப்போ தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஏற்கனவே இப்போ தான் இந்த மாதம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஓகே சார், நல்லா தான் இருக்குது. ஓகே, பில் போடுறது இருக்குது. சரி, நீங்கள் போங்க சார். ஓகே, போயிட்டாரு. இப்போ இந்த பில் கவுண்டர்னால் நம்ம எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு போனால் இடிஞ்சு எங்கேயா தான் ஆகும் போது அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த கேப்புக்குள்ளே எப்படி போவோம்? ஐடியா, நம்ம இப்படியே குள்ளே வச்சே அப்படியே இப்படி திருக்கிய இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளியே அவனா யார் வீக்கே கேமில் அதான் இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து இங்கேயே வைப்போம். ஏன்னா இங்கே தான் வந்து சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வச்சிடணும். வச்சாச்சா நினைக்கிறேன். ஓகே,
இப்போ நான் வந்து சீட்டு தான் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த சீட்டு தான் எடுத்து இங்கே வைக்கணும். உட்காருக்கு தேவைப்படும். நம்ம நின்றுட்டு இருக்க முடியாது. நம்ம எப்படி நீங்கள் உட்காரமோ அந்த மாதிரி அவங்க கஸ்டமராக உட்காரணும். கஸ்டமர் சொல்கிற பாருங்கள், பில் கவுண்டர் ஆளுக்குள்ளே உட்காரணும். அப்புறம் அவங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்கும். அப்புறம் அவங்க இது கொஞ்சம் ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. ஓகே, நான் வந்து பெட்ரோல் போட்டுருவோம்டா. பெட்ரோல் ஆனில் இருக்கேன், ஆஃப் பண்ணிடுவேன்டா. ஆஃப் பண்ணி பெட்ரோல் ஊற்றுவோண்டா. கோ 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 கோன்னு ஊற்றி இருக்கு. ஓகே வந்து ஆன் பண்ணி விட்டுருவோண்டா. இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. லாக் இங்கே இருக்கு. ஐயோ, எவனா திருத்துட்டு போல. நீங்கள் திருட்டு பிள்ளைங்க நிறையா இருக்காங்க. எவனா திருடுறீங்க. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் திருட்டு போயிருக்க நிறையா இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து வைக்கணும் பொருட்கள். இது வந்து இது மாதிரி வாங்கினேன். அதாவது சும்மா இப்போ வரைக்கும் ஒரு சாஸ் வைக்கிற மாதிரி இது வாங்கினேன். இதுவும் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோம்தான். கட்டை இது இரும்பு நம்ம வாங்கல. இரும்பு இது காஸ்ட்லியாக இருக்கும்போது அதனால் இப்போ வரைக்கும் நம்ம கட்டை இதை வாங்கியிருக்கு. கட்டை வந்து 2000 இரும்பு வந்து 4000 அதுக்கு மேலே இருக்குது. அதனால் வேணாம், இப்போ வரைக்கும் வேணாம். நம்ம இதுக்குள்ளே வந்து இது நம்ம வந்து பொருட்கள் வச்சுக்கலாம். அதில் ஏதாவது சேஃப்டி பொருட்கள் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கீயே அந்த மாதிரி வச்சுக்கலாம். கடை கீ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே ஓகே நமக்கு இந்த டிவி ஐயோ டிவி இந்த டிவி எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோண்டா. எல்லாம் கஸ்டமர் யாராவது பார்ப்பாங்க, போர் அடிச்சு தான் ரொம்ப வாரம் எடுக்கிற மாதிரி இருந்தால் சின்ன பசங்க இந்த மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் இங்கே டிவி வச்சுருவோம். நடுவில் வைக்கலாமா, எங்கே வைக்கலாம், நடுவிலே வச்சுருவான். ஓகே, இங்கே ஏதோ இது மாதிரி ஓடி இருக்குது எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து அடுத்துட்டு வேறு என்ன பண்ணோம், வேறு என்ன வாங்கிட்டு வந்தோம். இது ஒன்று இதுவும் எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சாஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் சாஸ் இருக்குது. இது என்னது டேய், இது அப்புறம் கட்டினீங்க பில்டிங்கு? நான் இங்கே பில்டிங் இப்போ இல்லையே, எப்படா கட்டினீங்க? டே ஒரு நாள் கூட ஆகலையாடா, அதுக்குள்ளே எப்படா கட்டினீங்க? ஒரு நாள் தாண்டா ஆயிருக்கு. அடா பாவி, அந்த சைடு தான் கட்டியிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி ஒவ்வொரு பில்டிங் கட்டினாங்க ஒரே நாளில்? ஏதோ ஒன்று ராங்காக இருக்குது, என்ன தெரியல. நம்ம கனவுல இருக்குமா? இருங்க கை கிளி பார்ப்போம். வலிக்குதே. ஐயோ, கனவெல்லாம் இல்லை போல், உண்மையாக தான் இருக்கு போல். ஒரே நாளில் எப்படி கட்டுறாங்க? அது புரியல, என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை பேய் வந்து சீக்கிரம் கட்டி விட்டுருமோ தெரில. ஓகே, நம்ம வந்து சாஸ் எடுத்துருவோம்டா. நீங்கள் பாட்டூரில் வேணால் பாருங்கள், அங்கே ஒரு பில்டிங்கே இல்லை. ஆனால் இப்போ பில்டிங் இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்பறம் அந்த பில்டிங் வந்ததே தெரில இன்ன வரைக்கும். ஒரு வேளை ஏதாவது பேய் வந்து கட்டியிருக்குமா? ஆனால் என்ன புரியல, பேய் தான் இங்கே ஒன்றும் இல்லை. எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் கட்டியிருப்பாங்க? ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. என்ன இது புரியல எனக்கு. சத்தியமாக புரியல. ஒரு நாளில் எப்படி கட்ட முடியும்? சரி ஓகே, நம்ம இங்கே வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம லேஸ் வாங்கி வச்சுருக்கோம். லேஸ் வாங்கி வச்சு ஒரு ரேங்க் வச்சுருக்கோம். ஒரே ஒரு ரேங்க்கே, இந்த ஒரு ரேங்க்குக்காக இவ்வளோ சீன் போட்டால் கேட்கல. நம்ம கைஸ் இதுக்காக தான் இவ்வளோ சீன் போட்டேன். அதுவே டிவி வேறு வாங்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதுக்காகவே நமக்கு வந்து ஆட்கள் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கடைக்கு டோர் வாங்கணும். இருக்கா? நல்ல வேலை, நான் அப்போட்டே வாங்கியிருப்பேன் நேற்றுக்கு. இப்போ இன்னும் ஒரு ரேங்க் வாங்கினோம். பட் நம்ம இன்றைக்கி வாங்குவோன்னா கடையை மூடிட்டு, இன்றைக்கி வாங்குவோன்னா நம்ம இப்போ இல்லை எல்லா கடையும் மூடிட்டு நம்ம நாளைக்கு வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி கடையை விற்க வேண்டாம் எல்லா பொருட்களும். இப்போ பொருட்கள் இருக்கா? இதுக்கும் ஆர்டர் பண்ணுமே. மொத்தம் 7000 இருக்குது. இது வச்சு சாஸ்லாம் ஆர்டர் போட்டுருவேன்டா. ஓகே, நம்ம எல்லா பொருட்களும் வாங்கி வச்சிட்டாச்சா. இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம கடை மூடுற நேரம் வந்துச்சு. ஏன்னா நைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடையை மூடிட்டு நாளைக்கா வந்து இது பண்ணுவோம். அப்பாடி வந்தாச்சு. பாடிக்காரும் வந்துட்டு அதே கரெக்ட் டைமு. என்னடா அதுக்குள்ளேயும் வந்துட்டு யார் கேட்டலாம், கட் பண்ணி கான்சல் நல்லா உங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வைக்கிற நேரம் வந்துச்சு. இது எடுத்து வச்சுட்டு நம்ம கடையை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, பன்னு நேற்று வாங்கி வச்சுருந்தா நிறையாவே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பன்னு வாங்கி வச்சுருக்கேன். அதனால 4 பன்னு வாங்கி வச்சுருக்கேன். பெரிய பன்னு இது. ஒன்றே வந்து 100 ரூபா ஒன்று. அவ்வளோ பெரிய பன்னு இது. அதனால் நிறைய அதிகமாக வைக்கிறேன். ஓகே, இதுவும் வச்சுருவோம். சாக்லேட் பன்னு, அதனால் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். இது வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினது எவ்வளோனா 80 ரூபாய்க்கு வாங்கினேன். நம்ம வந்து 100 ரூபாய்க்கு வைக்கிறோம். இதெல்லாம் நியாயமாக கேட்பீங்க. பட் என்ன பண்ணுறது, லாபம்னால நம்ம அந்த மாதிரி ரேட்டை வச்சு வைக்கிறோம். கேக்கு போல். ஓகே, இந்த இதில் டோர் வேறு இருக்குது. ஓகே, எல்லாருலேயும் இல்லை, கேக்கை வைக்கவே இல்லையா? சரி, ஒரு பெரிய கேக்கு மட்டும் வைப்போம். பெரிய கேக்கு வச்சாச்சு. நம்ம வந்து இது வைக்கவே வச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இரண்டாவது வச்சுருக்கேன். பட் இன்றைக்கி வாங்குறாங்கன்னே தெரில. ஓகே, இது மேலே ஒரு இது வச்சுருப்போம். இது ரெண்டு அதுனா சில்லி தான் வச்சுருக்கேன். சில்லி யாராவது வாங்கிட்டு போவாங்க. சில்லி சாப்பிட்றது ஏதாவது காட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்களா, சில்லி சாப்பிட்டுக்கலாம் வாங்கிட்டு ஒன்று.
ஓகே இப்போ யாரும் என்ன காட்டுக்குள்ளே மாட்டிட்டு இருக்காங்க, யாரும் மாட்டல. ஓகே நம்ம சாக்லேட்டுக்குள்ளே வச்சுருவோம்டா. ஓகே அப்புறம் அரிசி முட்டை, இந்த அரிசி முட்டையை எடுத்துகிட்டு போய் வந்து இங்கே வச்சுருவோம்டா. நம்ம வந்து நிறையா வாங்கியிருக்கேன், அரிசி முட்டை 4 வாங்கியிருக்கேன் நினைக்கிறேன், 3-4 இதெல்லாம். ஓகே அப்புறம் பருப்பு வாங்கியிருக்கேன், பருப்பு அப்புறம் வந்து அரிசி தான், அவ்வளோதான். இந்த 2 தான் வாங்கியிருக்கேன். இப்படி இது 3 வச்சுரு, 3 அரிசி, அதுவும் 1 கிலோ அரிசி, அது 3 இது மொத்தமாக சேர்த்து 3 கிலோ வரும். இப்போ இது 1 கிலோ. இது வந்து 1 கிலோ வாங்கிட்டு போவாங்களா தெரில, பட்டு வாங்கிட்டு போவாங்க. சரி அதில் கட் பண்ணி காமிக்கிற கைஸ். ஓகே எல்லா பொருட்களும் அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ஓப்பன் பண்ணியாச்சு, வருவாங்க கஸ்டமரு, அது வரைக்கும் உட்காந்துருவான். இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அதுக்குள்ளே எங்கள் அப்பா ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே சாக்லேட்டை வாங்கியிருக்காங்க. இன்னும் இது எல்லாம் உடைக்கிற சவுண்டாக கேட்குது பயங்கரமாக. இது வெளியே போய் பார்ப்போம். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்களா, இவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்கீங்க, எவனா போட்டு கட்டையை எடுத்து அடிக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. எவனா எப்படி போட்டு வச்சுரு, கடாடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எவனா மேலே என்ன அதை கொட்டுது, என்ன தலையில் எவன்டா இது, ஏய் யாரா நீங்கள், எதுக்குள்ள எங்கள் வீட்டில் குப்பையை போடுறீங்க, எங்கள் இடத்துக்குள்ளே குப்பையை போடுறீங்க, அப்படி ரெண்டு போடுவோம், நீ என்னடா பண்ணிடுற, எங்கள் வீடு எங்கள் இது உழைப்போம், எடுத்து அங்கே தான் போடுவேன், இப்போ என்ன பண்ணிடுவேன், இங்கே வந்து ஏன்டா போடுறீங்க, அங்கே போட வேண்டாம் அந்த எல்லா கம்பியும், அவங்க இப்படி தான் வந்துடுவோம், நான் கீழே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போனாவோ, நீ வந்து இது பண்ணிக்கோ, நீ தான் பார்த்து தான் க்ளீன் பண்ணுவோம், நாங்கள் வந்துட்டு கம்பி எடுத்துகிட்டு போயிடுவோம், எனக்கு செவரு பட்டு நீ எடுத்துக்கோ, செவரு நான் இருக்கிற யார் வீடாக அப்போ செவரு எடுக்க சொல்கிறீங்க, ஆமாடா ஏன் இன்ஜினியர் இங்கே தான் இருக்கிறேன், இன்ஜினியரா, இன்ஜினியர் மாதிரி தெரியலையாங்க, டேட்டு பாய் மாதிரி தெரியலைங்க, போடக்குள்ளே இங்கே ஏதோ ஏமாத்துறாங்க, எனக்கு தெரிஞ்சு எவன் வீட்டுக்குள்ளே போண்டு கம்பி எடுருக்கேன்னு நினைக்கிறேன், போலீஸ் கால் பண்ணிடுமா, ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சா, அது உண்மையாக இல்லையா தெரியல, பரவாயில்ல நம்ம வந்து போலீஸே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்டா. ஓகே நம்ம வந்து கொடுத்தாச்சு. சார் இங்கே ஒரு பிரச்சனை சார், எல்லாம் கம்பி குவி போட்டு கடை வேனில் கம்பி குவி போட்டு ஒரு பில்டிங்கில் எல்லாம் கம்மியாக குவி போட்டு இருக்காங்க சார், கேட்டால் இன்ஜினியர் வந்து இன்ஜினியர் மாதிரி இல்லை, என்னடா நீ என்னடா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு குள்ளே போக சொல்கிறேங்க சார். ஓ அப்படியா, நாங்கள் வந்து சீக்கிரம் வந்து இது பண்ணுறோம், நீ வைங்க. ஓகே சார் அவங்க சீக்கிரம் வந்துட்டு இது பண்ணுறாங்க, ஆனால் பட் அது உண்மையாக இருக்குண்ணா, திருட்டு போயிருங்க இல்லை இந்த வேன்ட்டே இப்படி பண்ணுறாங்களே தெரியல, எம்மட்டு கம்பி வச்சுருக்கேன் கடை அங்கேடா எப்படா நான் குள்ளே போவேன், எம்பட்டு கம்பி வச்சுருக்கேங்க பாருங்க, இம்மா இன்ஜினு காரோட கம்பி எல்லாத்தையும் குவி போட்டு வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லை பெரிய பெரிய செவுறாக குவி போட இருக்காங்க, ஐயோ கடை வேறு, இன்னும் போலீஸ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்களாம், சீக்கிரம் முடிக்கிறா எல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சிடும், நம்ம போலீஸுக்கிட்டான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சி சீக்கிரம் எல்லாம் உடச்சி எல்லாம் கம்பி எடுத்துகிட்டு போயிடுவேன்டா, எல்லாம் நம்ம காசு நமக்கு அப்புறம் வரும் லாபம், அது சீக்கிரம் போய் இறங்கி போய் எல்லாம் எடுக்கிறா. ஓகே போஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். தம்பி யார் சார் நீங்கள், போலீஸு சார், இங்கே தான் சார் எல்லா கம்பியும் இடித்து போய் போட்டுருக்காங்க. அப்படியா, இது போலீஸோட வச்சு இது யாரை இடிச்சு போய் விட்டுரு, ஒழுங்க கை கூப்பிடுங்க. எனக்கு ஊன இருக்க, நான் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டோம்டா, எந்த செவரு மேலே ஜம்ப் பண்ணி ஓடிடும்டா, ஓடுறா, எங்கடா ஓடுற, பாக்கி சுட்டுட்டா ஓடிடா, என்னடா என்ன சுட்டுட்டா வாங்கிக்கடா, இதுவும் போலீஸ்காரனே ஒரே அடியில் சாட்சி விட்டா, ஐயா இது எல்லாம் ஆக போதா, என்ன பெரிய இதாடா, எல்லாம் பெரிய எடுப்படியாடா, சத்தம் இவன் பாடிக்கார யாருன்ட்டாரு, எவன்டா ஷூட் பண்ண எத்தி போட்டில் யாரை போடுறாங்க, தம்பி எல்லாம் கீழே குனிங்க, அந்த கேஸ் ஸ்டார் வந்துட்டாங்க, அடா பாவில ஏன் கிடைக்கலான்டா கேஸ் ஸ்டார் வரையா, அடா பாவி எல்லாம் இப்படி ஷூட் பண்ணுறாங்க, செவரே உடச்சுறாங்க, நம்ம பின்னாடி இப்படி ஷூட் பண்ணுறோம், நம்ம போலீஸ் செத்து பார்க்க அடிக்க, நம்ம ஓடிடுவேட்டா, போலீஸ் வேறு இங்கே வராங்க, எல்லாம் ஓடுங்க, இல்லை எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் பிடிக்க எல்லாம் சரண்டாங்க. ஓகே பாருங்க, ஏன்னா இங்கே பாருங்க எல்லாம் அடிச்சு போட்டிருக்கீங்க, தம்பி நம்ம மன்னிச்சிருப்போம், இது பண்ண அவரும் இறந்துட்டாரு, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஃபேமிலி
ஃபேமிலி யாரும் இல்லை, அதனால் அவர் போஸ்ட் பண்ணுற காசு நமக்கு வேணும்ப்பா, அவர் எப்படியாவது இருக்கு காசு வேணும்ப்பா, அவர் காசு இல்லை, ஃபேமிலி கேட்டு பாட்டில்ல ஃபேமிலியே இல்லையா அவனுக்கு, எல்லாருமே இறந்துட்டாங்களாம், அதனால் ஏதாவது காசு இருந்தால் இப்போ அடிக்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது காசு இருந்தால் கொடுப்பான், ஏன்னா அவர் செத்துட்டாரு. செத்துட்டாரு, அவன் ஃபேமிலியே இல்லையா போல், அவன் யாருக்கோ காசு கொடுக்குறோமே. ஐயோ சரி போலீஸ் ஆச்சு சார் நான் கொடுக்குறேன், ஆனால் என் இப்போ குப்பையாக தான் இருக்குது, எப்படி சார் க்ளீன் பண்ணுறது? தம்பி என்னை மறைச்சிருப்பா, நீதாப்பா க்ளீன் பண்ணுறோம். நான் க்ளீன் பண்ணுவேன், இவ்வளோ குப்பையுமா சார்? என்ன சார் பேசுறீங்க? இவ்வளோ கம்பி பெரிய பெரிய கம்பி சார், அதான் எப்படி சார் நான் எடுப்பேன், கூக்க கூட முடியாது சார். தம்பி நீதாப்பா க்ளீன் பண்ணுறேன், மனுஷருப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு குப்பையை போட்டுருக்கீங்க, அவ்வளோ குப்பையை எடுக்கிறதுக்கு 5 நாள் ஆயிரும். என்னது 5 நாள் ஆயிருமா? இது நான் க்ளீன் பண்ணுமா? அடவும் வாங்கிடா, அடா செவனையே நான் இருந்தேன்டா, யாரும் அம்பத்துந்துக்காக போனியாடா, கடைசியில் இப்படியெல்லாம் பண்ணி விட்டாயிலே. டேய் எத்தனை டேய் ஓனர் சொல்லி யார்கிட்ட ஏமாத்துறேன், யார்கிட்ட ஏமாத்துறேன்? இந்த சுற்றியில் வச்சு அடிக்கிறேன். தம்பி என்ன பண்ணுற, அடிக்காத சார். என்ன சார் நீ ஏன் சார் இது பண்ணுறீங்க? என்ன வந்து அடிக்கக்கூடாதுப்பா, அங்கே போய் வச்சு இது பண்ணுவான். வாங்கடா எல்லாம் அக்யூஸ் தான், வாங்கடா எல்லாம் முட்டிக்கு தட்டி சட்டியோட உட்கார வைக்கிறோம், வாங்கடா எல்லாம். இன்னும் எல்லாம் போயிட்டாங்க, காசும் கொடுத்து விட்டானே போயிட்டாங்க எல்லாம். டே அப்புறம் என் கம்பியில் எப்பறம் எடுக்குது? இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கம்பியாக போட்டுருக்கேன். இது இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிரும் போல. கஸ்டமராக எல்லாம் வந்து பில் போடுங்க சார், அதெல்லாம் வந்து ஓகே எல்லாருக்கும் பில் போட்டு இல்லை 10,000 ரூபா லாபம் கொடுத்துச்சு. மீதி எவ்வளோ இருக்குது மற்ற சேர்த்து இப்போ 12,000 இருக்குது, பாதி காசு மட்டும் கொடுத்தாச்சு. அடா பாவிலாம் நான் போட்டு 17 இருந்தேன், யார் மம்பு இருக்கும்போது தான் பண்ணிடா, குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆயிருமா 5 நாள் ஆயிருமா? நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு அவங்க கட் பண்ணி காமிக்கிறேன். 3 days லேட்டர். ஓகே எப்போடி 3 நாள் ஆயிடுச்சுங்க, கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேன். அப்புறம் உடம்புல எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு. சத்தியமாக இப்போ என்னால் முடியல. இப்போ நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகணும், எதாவது காஃபி குடிச்சிட்டு வருவோம்டா, டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு வரணும்டா, கடையை மூடிட்டு வந்து லாக் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வச்சாச்சு, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லா பொருட்களும் அள்ளிட்டு போயிட்டாங்க, எந்த பொருட்களுமே இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. சரி கம்ப்யூட்டர் ஒரு ஆஃப் பண்ணிடுவேன்டா, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம லாக் போட்டு என்கிட்ட கிளம்பிடுவேன்டா. இப்போ பாடி கார்டை வைக்கணும், இப்போ பில் மிஷினுக்கு ஒரு ஆள் வைக்கணும். அதனால் இப்போ அவள் வந்து செவரு கடையை மூடிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து டோரை மூடிடுவான்டா. அது போலீஸ் வீடுங்க, இது போலீஸ் வீடு. ஆனால் போலீஸ் வீடு தெரியாமலே இப்போ இடிச்சிருக்காங்க. அந்த கம்பி தான் எடைக்கு போட்டு வாங்கிட்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் போலீஸ் வந்து அதுக்குள்ளே பிடிச்சிட்டோம். நம்மளாம் கம்ப்ளைண்ட்டு பிடிச்சிட்டாங்க. ஓகே ஃபைனலி எப்படியோ வீடியோ கண்டுக்குண்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பார்த்துக்கிட்டே உனக்கு தான் ப்ரோ. நீ வந்து ஏதாவது சிக்கன் கட்லாம் என்ன வேணால் கேளு ப்ரோ, நான் என்ன வேணால் அப்லோட் பண்ணுறேன். டைஸ்ன்னு கிராணி மொட்டையாக ட்ரெண்டுலாம் ஒன்று இருக்கும், அது மட்டும் கேட்டுறேன் ப்ரோ. எனக்கு கொஞ்சம் மாதம் டைம் கொடுப்பேன். நான் எப்படியாவது ட்ரெயினிங் எடுத்து உனக்கு போட்டுறேன் ப்ரோ. அதனால் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் கொஞ்சம் மாதம் டைம் கொடு, எப்படியா நான் போட்டுறேன் கொஞ்சம் மாதத்துலேயே. அதனால் சிக்கன் கன்னில் என்ன வேணால் கேள்விப்படுறேன், சிக்கன் கன்னில் எது வேணால் போடுறேன், என்ன வேணால் கேளு. சிக்கன் கன்னில் மிலிட்ரியாக இருக்கணும், இல்லை போலீஸாக இருக்கணும், இல்லை கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி டெட் கேஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஷூட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம் தான் கமெண்ட்டில் கேளுங்க ப்ரோ. நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன், என்ன வேணால் கேளுங்க ப்ரோ. நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் ப்ரோ பட்டும் இல்லை நீங்கள் வேணால் என்ன வேணால் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ்.